ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஆப்பம், அதாவது கேரளாவில் இதை அப்பம்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்களில் அப்பம்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்களில் ஆப்பம்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காலை உணவு. இது கூட முட்டைக்கறி, அப்புறம் தேங்காய் பால், அப்புறமா கடலைக்கறி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் இன்றைக்கி அளந்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப் சைஸில் 5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுக்க போகிறேன். இந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு அப்பம் வரும். அதுவும் ஒரு 5 பேருக்கு இல்லைன்னா 4 பேருக்கு வரும். உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நான் சொல்கிற அளவில் பாதி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கப் புழுங்கலரிசி சேர்த்துருக்கேன், 5 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கலரிசி. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். ஆப்பம் செய்கிறதுக்கு நமக்கு உளுந்து கம்மியாக இருந்தால் போதும், அதனால தான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அரிசி நல்லாவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போது இதை நாம் இனி ஒரு கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்சில் நான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடுறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக மை மாதிரி அரையணும். தண்ணி ஒரேடியாக நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் உளுந்து போட்டுட்டேன். உளுந்து சேர்த்த அப்புறமா நாம் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு பாதி அளவு எடுத்திருக்கேன். அப்புறமா பழைய சாதம் இருந்தால் அதில் 1 கப் அளவு, அதாவது 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக செஞ்ச சாதத்துலேருந்து கூட சேர்த்துக்கலாம். இதை நான் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஒன்றா கலந்து வச்சுட்டேன். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சூப்பராக அது ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பழைய சாதம் சேர்க்க விரும்பலைன்னா அதுக்கு பதிலாக அவல் கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் இன்றைக்கி செய்ய போகிறதுக்காக தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நல்லா சாஃப்டாக தான் வரும். ஆனால் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறமா இதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. 1 கரண்டியும் கொஞ்சம் கூடவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா சுற்றி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஒரு 3 மினிட்ஸ்லாம் இது ரெடி ஆயிரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சூப்பராக அடியில் எதுவும் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். இன்னொரு அப்பம் உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஆப்பம் செய்யும்போது ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும். ஆனால் ஒரு சில பேன்லலாம் வராது. அதுக்கு இன்றைக்கி நம்ம ஆப்பம் செய்ய போகிறோன்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டே நம்ம செய்ய போகிற பேனில் கொஞ்சமாக அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒட்டாமல் அந்த பேனில் அழகாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பம் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முட்டையை அடித்து அதில் ஊற்றிடுங்க. அது செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆப்பம் பண்ணலாம். இதை பாருங்கள், நான் ஏற்கனவே பண்ணினதை விட கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக எடுத்திருக்கேன். இந்த ஆப்பம் நான் கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன். அதாவது ஒரு 3 நிமிஷம் ஆகுதுன்னா இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நான் எடுத்திருப்பேன். அதனால் இது கொஞ்சம் சைடு பார்க்குறதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பம் கொஞ்ச நேரம் மொறுமொறுன்னு வர வரைக்கும் நான் சிம்லேயே வச்சு அதுக்கு அப்புறம் தான் எடுத்தேன். அதனால் இது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிளெயின் சால்னா இல்லைன்னா இந்த மாதிரி கடலைக்கறி, முட்டைக்கறி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.